This video sponsored by Pymode e-shopping app. இதில் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற அனைத்து பொருட்களையுமேவும் ரொம்ப கம்மியான விலையிலையும் தரமான பொருளாகவும் கொடுக்குறாங்க. மற்ற ஷாப்பிங் ஆப்போட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணி பார்த்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே மருந்து. இன்றைக்கி நம்ம வாழைப்பூவில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, எதுக்கெலாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். வாழைமரம் என்றாலே முழு பயன்பாடு என்று கூறலாம். ஏன்னா அதுலேருந்து பாகங்கள் எதுவுமே வீணாகாது. வாழை இலை, வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைப்பழம் இப்படி எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு விதத்தில் பயன்படுது. இதில் இருக்க ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு மருத்துவ குணம் கொண்டது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வாழைப்பூலேருந்து என்னென்ன நன்மைகள் நம்ம எடுத்துக்கிறோம், அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாழைப்பூவில் பாஸ்பரஸ், மக்னீசியம், காப்பர், கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து உள்ளிட்ட பல்வேறு சத்துக்கள் வாழைப்பூவில் நிறைஞ்சிருக்கு. அதில் குறிப்பாக விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது. இந்த வாழைப்பூ உடலுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது. இரத்த ஓட்டம், நம்ம உடம்புல இரத்த ஓட்டத்தில் வாழைப்பூ எவ்வளோ பங்கு வகிக்குதுன்னு பார்க்கலாம். இரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை வாழைப்பூக்களுக்கு இருப்பதனால இதனை வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இரத்த நாளங்களில் படிந்திருக்கும் கொழுப்புகளை கரைக்கும் தன்மை இந்த வாழைப்பூக்கு இருக்குது. இதை நம்ம அன்றாட உணவுகளில் அடிக்கடி சேர்த்துக்கும் போது அந்த இரத்த நாளங்களில் படிஞ்சிருக்க கொழுப்புகளை கரைச்சி இரத்த ஓட்டத்தை சீர் செய்ய அதிக பங்கு வகிக்குது. இதனால் கொழுப்பு மற்றும் பசைத்தன்மையை இரத்தத்தில் இருந்து விலக்குது. அடுத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். துவர்ப்பு சுவை கொண்ட இந்த வாழைப்பூவினை நீரிழிவு நோயாளிகள் அவ்வப்போது தங்கள் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இது அதிக அளவு இரத்த சர்க்கரையை வெளியேற்றவும் இரத்த சர்க்கரையை சீராக வைத்து கொள்ளவும் உதவுகிறது. நீரிழிவு நோயாளிகள் இந்த வாழைப்பூவை சாப்பிடும்போது கணையம் வலுவடைவதோடு உடலுக்கு தேவையான இன்சுலினை அதிக அளவு சுரக்கவும் இது உதவுகிறது. அதே மாதிரி இந்த வாழைப்பூவை வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்டு வர்றவங்களுக்கு சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படுவதை தடுக்குது. அதே மாதிரி சிறுநீரக கற்கள் இருக்கவங்களுக்கும் இதனை சாப்பிட்டு வந்தால் கற்கள் கரைந்து வெளியேறும். அதனால் சிறுநீரக கற்கள் இருக்கவங்க மட்டும் இல்லை, இல்லாதவங்க சாப்பிட்டு வந்தால் இது வராமையும் நம்மளால் பாதுகாத்து கொள்ள முடியும். அதே மாதிரி இரத்த அணுக்கள், வாழைப்பூ சாப்பிட்டால் நமது உடம்பில் இருக்க அந்த இரத்த சிவப்பு அணுக்கள் அதிகரிப்பதோடு இரத்த விருத்தியும் ஏற்படும். அதனால தான் 40 வயசுக்கு மேலான பெண்கள் அவங்க சாப்பாட்டில் வாழைப்பூவினை கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அதே மாதிரி முக்கியமாக பெண்கள் தங்களது மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வலியையும் குறைக்குது. அதிக உதிரப்போக்கு இருந்தால் அதை கட்டுப்படுத்தவும் இந்த வாழைப்பூ பெரும் அளவில் உதவி புரிகிறது. அதனால் பெண்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த வாழைப்பூவை வேக வச்சு சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் காலங்களில் ஏற்படுற வலியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு இதை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். அதே மாதிரி பிரசவத்திற்கு பிறகு ஏற்படும் அதிக உதிரப்போக்கையும் இது கட்டுப்படுத்தும், கர்ப்பப்பையையும் வலுப்படுத்தும். அதனால தான் பெண்கள் பருவமடைந்த காலத்திலிருந்தே இந்த வாழைப்பூவை, இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த வாழைப்பூவை சமையலில் சேர்த்து அவங்கள சாப்பிட வச்சு வளர்த்து வந்தோம்னா பிற்காலத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இப்போ குழந்தைகளுக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா வளரும் குழந்தைகளுக்கு விட்டமின் ஏ அதிகம் உள்ள இந்த வாழைப்பூவை
குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுத்து வந்தால் கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாது. கருவிழிகள் சீராக செயல்படுவதோடு வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய கண் புரை, கண் பார்வை மங்குதல் உள்ளிட்ட பாதிப்புகளை குறைக்கும். இப்போ இருக்க குழந்தைகள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே செல்லு இதுகளை அதிகமாக பார்க்குறதுனால கண்களில் அதிக பிரச்சனைகள் ஏற்படுது. அதெல்லாம் குறைக்கணுன்னா வாழைப்பூவை சின்ன பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் சாப்பாடில் சேர்த்து கொடுத்து வந்தோம்னா கண்ணுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை நம்மளால் தடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வாழைப்பூவில் எவ்வளவு நன்மைகள் இருக்குங்கிறத பற்றி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.